Tamil Nadu State Board Maths Unit 1 Relations and Functions Part 1T Tamil version Ordered Pair Varisai Chodi Presented by Superfast Learners. இந்த லெசனில் 3 டைப் ஆஃப் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். பிரேசஸ் வில்லு மாதிரி இருக்கிற பிராக்கெட், பரந்தீசஸ் ஆர் ரவுண்ட் பிராக்கெட்ஸ் ஆர் நார்மல் பிராக்கெட், தென் ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் பாக்ஸ் பிராக்கெட்ஸ். இந்த லெசனில் வர ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடி எல்லாமே பரந்தீசஸில் எழுதியிருப்போம் ஆர் நார்மல் பிராக்கெட். பிரேசஸ் வில் பிராக்கெட், வில்லு மாதிரி இருக்கிற அடைப்பு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா செட்ஸை பிரேசஸ்குள்ளே எழுதுகிறோம். இதே மாதிரி கார்டீசியன் ப்ராடக்ட், ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் பிரேசஸ்குள்ளே எழுதுகிறோம். ஸ்கொயர் பிராக்கெட்ஸோட யூஸ் என்ன? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் used to indicate the set and domain as a continuous range like 1, 2 within square bracket. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2 இன்க்ளூடிங் தம். 1க்கும் 2க்கும் இடையில இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் எழுத முடியாது. அதுக்காக இந்த மாதிரி வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்டில் காட்டுறோம். அன்ஆர்டர்டு ஆப்ஜெக்ட்ஸ், வரிசைப்படுத்தப்படாத ஆப்ஜெக்ட்ஸ். A set is unordered. ஒரு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அன்ஆர்டர்டு, வரிசைப்படுத்தப்படாத இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எழுதலாம், அல்லது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் எழுதலாம், ஆர் மிக்ஸ் பண்ணி எழுதலாம். இஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் ரிப்பீட்டட் இட் ஸ்டில் மீன்ஸ் தி சேம் அண்ட் ரெப்படிஷன் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், தேர்ஃபார் ரெப்படிஷன் இஸ் நாட் டன். செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணுறது நாட் சிக்னிஃபிகண்ட், முக்கியத்துவம் இல்லாதது. அதனால் ரெப்படிஷன் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டோம். அப்படியே ரிப்பீட் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை 3 வாட்டி எழுதினாலும் அது வந்து சிங்கிள் எலிமெண்ட்டை தான் குறிக்கும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 இஸ் அன்ஆர்டர்டு. 10ஐ விட சிறியதாக உள்ள நேச்சுரல் நம்பர்ஸை வந்து 1, 2, 3 அப் டு 9 எழுதலாம், அல்லது 4, 3, 2, 1, 5, 6, 9, 8, 7 இந்த மாதிரி ஜம்பிள் பண்ணியும் எழுதலாம். இதுவே செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 இன் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டான், அது ஆர்டர்டு, வரிசைப்படுத்தப்பட்டது. 1, 2, 3, 4 அப் டு 9. இப்போ சீக்வன்ஸ் ஆர்டர்டு செட். ஸோ ஆர்டர்டு மீன்ஸ் ஒரு டெஃபினிஷனை கொண்டு வரோம். அன்ஆர்டர்டு பேர்ஸ், எ பேர் ஆஃப் நம்பர்ஸ் 2, 5 within parentheses, 5, 2 within parentheses, 1, -1, 1, 0.2 எல்லாமே pair of numbers. There is no ordering, just 2 numbers pair பண்ணி within parentheses round bracketல போடுறோம். As long as we do not mention as ordered pair, the pair of objects are unordered. For example, a pair of alphabets C, A ஒரு பேர், A, X ஒரு பேர், R, M, Z, Z, O, Y எல்லாமே pair of alphabets. Generally, pair of similar objects is unordered, like pair of alphabets. இதில் 2 ஆப்ஜெக்டும் சேம் டைப் alphabets. pair of numbers, இதில் 2 ஆப்ஜெக்ட்ஸும் சிமிலர் டைப் நம்பர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா generally they are unordered objects, unordered pair of objects. pair of fruit and flower. ஸோ ஒரு வெண்டார்கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ரூட்டும் ஒரு ஃப்ளவரையும் கொடுன்னு சொன்னால் அவங்க வந்து ஃப்ளவரை ஃபஸ்ட்டும் ஃப்ரூட்டை செகண்டாக கொடுத்தாலும், ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு கொடுத்து ஃப்ளவரை செகண்டாக கொடுத்தாலும் அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் அண்டு ஜாஸ்மின் கொடுத்தாலும் ஒன்று தான், ஜாஸ்மினை ஃபஸ்ட்டு கொடுத்து ஆப்பிளை செகண்டாக கொடுத்தாலும் ஒன்று தான். அன்ஆர்டர்டு பேர்ஸ் வெர்சஸ் ஆர்டர்டு பேர்ஸ். A pair of numbers that sum up to 7 or 2, 5. இது ஒரு pair of numbers. 5, 2 ஒரு pair of numbers. 1, 6, 6, 1, 3, 4, 4, 3. இதிலெல்லாம் no ordering is given. 2, 5ன்னு எழுதினாலும் ஒன்று தான், 5, 2ன்னு எழுதினாலும் ஒன்று தான். 6, 1, 1, 6 ரெண்டும் ஒன்று தான். எல்லாத்துலேயும்
நம்பர்ஸை ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். a pair of numbers that sum up to 7 with first number smaller than the second. சேம் டெஃபினிஷன் தான். pair of numbers that sum up to 7. நியூ டிஸ்டிங்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மாலர் தேன் தி செகண்ட். இந்த பேரில் எழுதுகிற ஃபர்ஸ்ட் நம்பர் சின்னதாக இருக்கணும், செகண்ட் நம்பர் பெருசாக இருக்கணும். தேர்ஃபார் முன்ன எழுதின பேர்லையே 2,5, 1,6, 3,4 இந்த 3 பேரை தான் இப்போ மேட்ச் ஆகுது. தட் இஸ் இந்த ஆர்டர்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ் இப்போ ஆர்டர்டு பேர்ஸாக மாறிடுச்சு. ஹியர் த பேர் இஸ் ஆர்டர்ட் அண்ட் த சீக்வன்ஸ் ஸ்பெசிஃபைஸ் தட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஷுட் பி ஸ்மாலர் தேன் த செகண்ட் அண்ட் their sum shall be 7. Here 5,2 or 6,1 are not valid pairs or ordered pairs as per the requirements. So முதல்ல சொன்னது pair of numbers that sum up to 7 வந்து unordered pairs. Pair of numbers that sum up to 7 with first number smaller than the second வந்து ordered pairs. Sequence matters. வரிசை எப்போது முக்கியத்துவமானது? ஒரு பேர் டிஃபைன் பண்ணுறோம். பேர் ஆஃப் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர். ஆர்டர்டா அன்ஆர்டர்டான்னு சொல்லலை. இப்போ 2,4 ஆர் 4,2 வேலிட். 2,4ல் 2 அதோட ஸ்கொயர், 4,2ல் 2ஓட ஸ்கொயர் அப்புறம் 2 எழுதியிருக்கோம். ஹவவர் இட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் டு ரைட் ஆஸ் 2,4. இருந்தாலும் பேர் ஆஃப் நம்பர் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால இதை 2,4ன்னு எழுதுறது மிக பொருத்தமாக இருக்கும். தட் இஸ் நம்பர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயரை எழுதுறோம். இதே மாதிரி பேர் ஆஃப் என் ஆல்ஃபபெட் அண்ட் என் நம்பர் அப்படின்னு கொடுத்தா 6,6 A,3ன்னு எழுதுறது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். அதுக்கு பதிலாக 3,Aன்னு எழுதணும்னா ஆல்ஃபபெட்டுங்கிறது ரெண்டாவதாக இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும். when does sequence matter? எப்போது சீக்வன்ஸ் முக்கியமானது? when the objects of the pair are different. ஒரு பேரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர், நம்பர் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்பெஷலாக எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் எலிமெண்ட் ஆஃப் செட் பி இந்த மாதிரி எழுதுனா சீக்வன்ஸ் ஆர் ஆர்டர் மேட்டர்ஸ். ஸோ எப்போ ஆர்டர் முக்கியத்துவமானதுன்னா பேரில் இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து ஒரு டைப்பாகவும் செகண்ட் ஆப்ஜெக்டை இன்னொரு டைப்பாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆல்ஃபபெட், செகண்ட் ஆப்ஜெக்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்பர், செகண்ட் ஆப்ஜெக்ட் இட்ஸ் ஸ்கொயர். இதில் ரெண்டுமே நம்பர் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர், செகண்ட் அதோட ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ, செட் ஏல இருக்கிற எலிமெண்ட். செகண்ட் ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் ஆஃப் செட் பி. இதுலேயும் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ஆப்ஜெக்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற போது ஆப்ஜெக்ட்ஸோட வரிசை சீக்வன்ஸ் வந்து முக்கியத்துவமாகுது. ஆர்டர்டு பேர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி சேம் டைப். வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடியில் ஆப்ஜெக்ட் சேம் டைப்பில் இருக்கிற ஆர்டர்டு பேர்ஸ். ஈவன் இஃப் போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்டு பேர் ஆர் ஆஃப் தி சேம் டைப் ஆர் நேச்சர், இன்டர்சேஞ்சிங் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன் த பேர் வில் கிவ் எ டிஃப்ரெண்ட் பேர். ஆர்டர்டு பேரில் இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் சேம் டைப் ஆர் சேம் நேச்சர் இருந்தாலும் அதை ஆர்டர்டுன்னு சொல்லியிருக்கிற போது, வரிசைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி இருக்கும் பட்சத்தில் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை ரெண்டாவதாகவும் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸாகவும் மாற்றினா we will get a different pair, ஒரு டிஃப்ரெண்ட் ஜோடி. இந்த புது ஜோடி வந்து நாட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர்டு பேர் 3,4 இஸ் நாட் த சேம் as 4,3. ஸோ ஆர்டர்டு பேர்னு சொல்லிட்டோம் 3,4. அப்போ இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் கிடைக்கிற புது பேர் 4,3 வந்து நாட் ஈக்குவல் டு 3,4. வாட் இஸ் ஆர்டர்டு பேர்? Two objects written as a pair in the sequence of first object and second object. Ordered pair is written in parentheses. ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரு பேரா எழுதுறோம், அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட்னு வரிசைப்படுத்தி எழுதுறோம். அதுதான் ஆர்டர்டு பேர். இதை வந்து நாம parentheses ஆர் ரவுண்ட் பிராக்கெட்ஸில் எழுதுறோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? The objects may be numbers, alphabets, names, symbols, ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் எக்ஸட்ரா. ஸோ ஆர்டர்டு பேர்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்பராக இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ், நேம்ஸ், சிம்பிள்ஸ், ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் எக்ஸட்ரா. ஜென்ரலாக எதை ஒரு செட்டோட எலிமெண்ட்டாக எழுத முடியுமோ அது எல்லாமே ஆர்டர்டு பேரில் ஆப்ஜெக்டாக இருக்கும்.
ஆப்ஜெக்ட்ஸ் மே பி ஆஃப் த சேம் டைப் ஆர் டிஃப்ரெண்ட் டைப். ஆர்டர்டு பேரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சேம் டைப்பாகவும் இருக்கலாம், இல்லை வேறு வேறு டைப்பாகவும் இருக்கலாம். இஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு இட் இஸ் நாட் சேம் as தான் ஒரிஜினல் ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏ கமா பின்னு இருக்கிற ஆர்டர்டு பேரை பி கமா ஏன்னு எழுதுனா ரெண்டும் சேம் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் ஃபேமஸ் பர்சன்ஸ்: மேத்ஸ் ராமானுஜம், கெமிஸ்ட்ரி வெங்கட்ராமன், அத்லெட்டிக்ஸ் கோமதி. அப்போ ராமானுஜம் கமா மேத்ஸ்ன்னு எழுதுனா அது வந்து நாட் ஏ வேலிட் ஆர்டர்டு பேர். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு அதுக்கப்புறம் பர்சன் நேமையும் தான் எழுதணும். Definition: ordered pair is a pair of two objects which may or may not be of the same type, which will not be equal to the pair when order is reversed. ஒரு ஆர்டர்டு பேரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் நார்மலாக எது இருக்கலாம்னா எதையெல்லாம் ஒரு செட்டோட எலிமெண்ட்ஸாக எழுத முடியுமோ அது எல்லாமே ஆர்டர்டு பேரோட ஆப்ஜெக்ட்ஸாக எழுதலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ்: ஒரு ஆடிட்டோரியத்தில் சீட்ஸை வந்து ரோ நம்பர் கமா சீட் நம்பர்னு ஒரு ஆர்டர்டு பேராக காட்டணும்னா 1,5 will represent first row 5th seat. 10th row 12th seat will be indicated by ordered pair 10,12. Seats indicated by 9,5 and 5,9 are different. சீட்டை வந்து 9,5ன்னு ஒன்று காட்டுறோம், இன்னொரு சீட்டு 5,9 ரெண்டும் வேறு சீட்டை குறிக்கும். ஆர்டர்டு பேர் ஆஃப் an Indian sports person and associated game: கோமதி அத்லெட்டிக்ஸ், சிந்து பேட்மிண்டன். இப்போ பேட்மிண்டன் கமா சிந்துன்னு எழுதுனா இது வந்து வேலிட் ஆர்டர்டு பேர் கிடையாது, ஏன்னா சீக்வன்ஸ் நம்ம மாற்றிடுறோம். ஆர்டர்டு பேர் வென் சீக்வன்ஸ் ரிவர்ஸ்டு இஸ் ஆல்சோ சேம் ஒன்லி வென் போத் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த பேர் ஆர் சேம். ஸோ சீக்வன்ஸை மாற்றி எழுதினாலும் ஈக்குவலாக இருக்கும் எப்போன்னா ரெண்டு எலிமெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்தால் தான். ஏ கமா பின்னு எழுதுகிற ஆர்டர்டு பேரில் ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் தான் பி கமா ஏ வில் பி சேம் as ஏ கமா பி. ஆர்டர்டு பேருக்கு சம் அப்ரோப்ரியேட் எக்ஸாம்பிள்: எனி பாயிண்ட் இன் xy கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் இண்டிகேட்டட் பை an ordered pair as x coordinate, y coordinate. ஸோ நார்மல் கிராஃபில் தட் இஸ் தி xy கோஆர்டினேட் சிஸ்டம் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம ஆர்டர்டு பேர் ஆஃப் x கோஆர்டினேட், y கோஆர்டினேட்னு காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2,3 இந்த பாயிண்ட், இதோட x கோஆர்டினேட் 2, y கோஆர்டினேட் 3. 3,2 இங்கே இருக்குது. 2,3 டிஃப்ரெண்ட், 3,2 டிஃப்ரெண்ட். ஆர்டர்டு பேர் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்: 6,12 வந்து இண்டிகேட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வித் ரோல் நம்பர் 12. ஸோ உங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன பையனையோ பொண்ணையோ குறிக்கும். தென் 12,6ன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வித் ரோல் நம்பர் 6. இங்கே ஒரு பெரிய பையனையோ பெரிய பொண்ணையோ குறிக்கும். ஆர்டர்டு பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். செட் தியரியில் ஆர்டர்டு பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்? ரெண்டு செட் இருக்கும், செட் ஏ செட் பி. இப்போ ஒரு ஆர்டர்டு பேர் டிஃபைன் பண்ணுறோம், அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஃப்ரம் செட் ஏ, செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் செட் பின்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த பர்டிகுலர் செட்ஸில் A1, B1 வந்து ஒரு ஆர்டர்டு பேர், A3, B4 ஒரு ஆர்டர்டு பேர், A3, B2 ஒரு ஆர்டர்டு பேர். This is how ordered pairs of elements between two sets are written. Questions to practice. Answers to the questions: 1. Write an ordered pair of an Indian sports person and associated game: Mariyappan and high jump. 2. Write an ordered pair of an Indian Nobel laureate and the associated field: Venkatraman chemistry, Amartya Sen economics கூட எழுதலாம். 3. In an auditorium, seats are identified by ordered pair of row number and seat number. Write the ordered pair for 10th row 11th seat. 10,11 within parentheses. 5,7 7,5 ஒரே சீட்டை காட்டுதான் இல்லை. Write an ordered pair of numbers whose sum is 10 with first number greater than 5. ஒரு ஆர்டர்டு பேர் எழுதியிருக்கோம் 6,4, இதோட sum 10, first number greater than 5, everything matching. Is 4,6 a valid ordered pair? No, sum வந்து 10 but first number not greater than 5, அதனால இது not a valid ordered pair. Question number 5. 2,4 7,49
10, 100 are ordered pairs of numbers and its square. 6. Write an unordered pair and an ordered pair of natural numbers. 1, 2 is a pair of natural number. Since no distinction is specified about the numbers in the pair is unordered. 1, 2 ங்கிறது pair of natural numbers. ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் டிஸ்டிங்ஷன், அதாவது வேறுபாடும் சொல்லப்படலை. அதனால் இந்த பேர் வந்து அன்ஆர்டர்டு. ஆர்டர்டு பேர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது மீனிங்லெஸ். ஏன்னா there is no distinction between the two numbers of the pair. Questions to practice. Seven. Is 3,7 an ordered pair of numbers? So 3,7 within bracket எல்லாமே இருக்கு. ஆனா இது just pair of numbers தான். ஏன்னா there is no distinction mentioned about the first number and second number. முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் டிஸ்டிங்வைஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு வரைமுறையும் சொல்லப்படல. is a pair of two alphabets an ordered pair, same like above. ரெண்டு ஆல்பபெட்ஸ்னா just it is unordered தான். no clear differentiation between the two alphabets given. இதையே நாம a pair of a consonant and a vowel அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து ஆர்டர்டு பேர் ஆயிரும். 9. Write 3 pairs of elements of union of sets. Set A 1, 2, 3. Set B 11, 12. இதோட யூனியன் எழுதணும்னா 1, 2, 3, 11, 12. யூனியனில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேராக நம்ம எது வேணாலும் 2 பேர் எடுத்து எழுதலாம். 1, 2 எழுதலாம், 1, 11, தென் 2, 12, தென் 2, 12, 3 pairs. ஜஸ்ட் பேர் ஆஃப் நம்பர்ஸ் தான். இஸ் 1, 12 a valid pair? எஸ். ஆர் த பேர்ஸ் ஆர்டர்டு? நோ. இதில் வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் சொல்லலை. ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை பற்றியும் செகண்ட் எலிமெண்ட்டை பற்றியும் சொல்லலை. ரெண்டுமே நம்பர்ஸ் ஃப்ரம் த யூனியன் ஆஃப் 2 sets. Question number 10. ஃபார் த above 2 sets, write 3 ordered pairs of elements from set B and set A. இப்போ ஆர்டர்டு பேரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி கிளியர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிட்டாங்க. பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் செட் பி அண்டு செட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து எலிமெண்ட் ஆஃப் செட் பி, தென் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ. தேர்ஃபார் 11, 1, 11, 1. 12, 3. 12 வந்து செட் பியில் இருக்குது, 3 வந்து செட் ஏல இருக்குது. தென் 12, 1. செட் பியில் இருக்கிற 12, செட் ஏல இருக்கிற 1. ஸோ 3 ஆர்டர்டு பேர்ஸ் எழுதியாச்சு. இஃப் A, 2 is an ordered pair, then 2, A is not same as A, 2. Say true or false. True. ஆர்டர்டு பேரில் இருக்கிற சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கிற புது ஆர்டர்டு பேர் will not be same as the original one. Question number 12. How an ordered pair is different from unordered pair? Ordered pair is one which has clear distinction of the first object and second object. Ordered pair na adala first objectukum second objectukum clear distinction வேறுபாடு சொல்லப்பட்டிருக்கணும். Sequence is clearly defined for the elements. அந்த எலிமெண்ட்ஸோட சீக்வன்ஸ் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.